கடுமையான வெயில் பொறுத்தவரை தவிக்க விடக்கூடிய இந்த சூழ்நிலையில் மிக கடுமையான கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலான மாவட்டங்களில் கடும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாகக்கூடும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்திலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது தீவிரமானது. இன்றைக்கும் அதே மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் குறைந்தது 8 முதல் 10 மாவட்டங்களிலாவது நமக்கு மழை எப்படியாச்சும் நமக்கு கிடைச்சிருதுங்க. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் சில மாவட்டங்களில் தொடர்ந்து ஒரு 8 முதல் 10 மாவட்டங்களில் தினந்தோறும் மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவாகிட்டு தான் இருக்கு. இனி வரப்போகிற நாட்களிலும் எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்கு, பகல் நேரங்களில் எங்கெல்லாம் இயல்பை விட கூடுதலான வெப்பநிலை பதிவாகும் என்பதான தகவலை குறித்து மிக விரிவாக இந்த வானிலை அறிக்கையில நம்ம கேட்க போகிறோம். பகல் நேரங்களில் வெயில் தவிக்க விட்டாலும் இரவு நேரங்களில் கனமழை நம்மை மிதக்க விடுகிறது. குறிப்பாக தாழ்வான பகுதிகள் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கு. அந்த அளவுக்கு கடுமையான மழை பொழிவுகள் தொடர்ந்து இரவு நேரங்களிலும் எதிர்பார்க்க முடியும். தமிழகத்தில் இன்றும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது நிச்சயமாக பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. தென் மாவட்டங்களை விட வட தமிழகத்தில் தான் இன்றைக்கு மழை வாய்ப்பு அதிகம். மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளை விட சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இன்றைக்கும் மிக கடுமையான மழை தீவிரம் நிச்சயமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்களை விட வட தமிழகத்திலேயே படிப்படியாக மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். ஆகவே இடைவிடாத ஒரு நல்ல ஒரு கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து தமிழகத்தில் எதிர்பார்த்து வருகிறோம். இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் தொடர்ந்து மழை தீவிரம் நிச்சயமாக காணப்படும். கனமழை எச்சரிக்கை வட தமிழக கடலோரத்தில் இன்று இரவிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடையும். அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஏற்கனவே கணிசமாக நமக்கு மழை தீவிரமான நிலையில் இன்றைக்கும் பரவலாக இடியுடன் கூடிய மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் கடலோர பகுதிகளில் தொடர்ந்து மழை வாய்ப்பு. நாளையிலிருந்து இயல்பு நிலை திரும்பிடும். அதாவது இன்றோடு நமக்கு கடைசி தேதி வட தமிழகத்துல மழை பெய்கிறதுக்கு. நாளை முதல் நீங்களே கேட்டாலும் மழை கிடையாது. அதனால இன்றுடன் ஒரு தீவிர கனமழை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்கள்ல நமக்கு பெய்ய போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி பகல் நேரங்கள்ல வெயில் ரொம்ப தாக்கம் மிக அதிகமாக காணும். வெயிலுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கிறோம். எந்த அளவுக்கு மழை வாய்ப்பை பத்தி நம்ம பேசுறோமோ அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கமும் பகல் நேரங்கள்ல மிகவும் அதிகமாக காணப்படக்கூடும். ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் இடியுடன் கூடிய கனமழை இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்ல எல்லா இடத்திலும் பகல் நேரங்களில் வெயில் மிக மிக மோசமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் சில பகுதிகளில் மிதமான மழையானது தொடர்ந்து இருக்க போகுது. ஒரு சில பகுதிகளில் ஆங்காங்கே விட்டு விட்டு பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஓரிரு இடங்களில் பரவலாக இடைவெளி விட்டு கனமழைக்கான வாய்ப்பும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒரு தொடர் மழையினுடைய தீவிரம் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் இடைவிடாத ஒரு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பொழிவும் ஆங்காங்கே விட்டு விட்டு இடைவெளி விட்டு பரவலாக கனமழையும் எதிர்பார்க்கிறோம். உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் மிதமான மழை மட்டும் தொடரும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் வலுவான கனமழை பெய்யாவிட்டாலும் ஓரளவுக்கு பரவலாக மிதமான மழையாவது ஏதாச்சும் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். ஆகவே நேற்றைய தினங்களில் மாலை இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு. எத்தனை சென்டிமீட்டர் எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத இன்று மாலை நேரங்கள், அதாவது நேற்று பெய்த மழை இன்று மாலை நேரங்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நேற்றைய முன்தினம் பெய்த மழை பொழிவு தான் இந்த வானிலை அறிக்கை கடைசியில் உங்களுக்கு நம்ம எத்தனை சென்டிமீட்டர் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகும். நேற்றைய தினங்களில் பெய்த மழை இன்று மாலை நேர வானிலை அறிக்கையில் உங்களுக்கு நம்ம அதை டிஸ்பிளேல போடுவோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடுமையான வெப்பம் பொறுத்தவரை எங்கெல்லாம் நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். தென் மற்றும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கு கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், அதாவது இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக மிக கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகும். அதில் எங்க அதிகமான வெப்பம் பதிவாகும்னா டெல்டா மாவட்டங்கள். அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் பதிவாகும்.
அதே மாதிரி தென் மாவட்டத்தில் மதுரை மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரத்தில் அதிகப்படியான வெயில் பதிவாகும். உள் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம் மற்றும் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் கடும் வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். மே மாதங்களில் நம்ம சொல்லக்கூடிய அந்த வெப்ப அலை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பகல் நேரங்களில் தயவு செய்து வெளியே செல்கிறத தவிர்த்துக்கோங்க. வெயிலுடைய தாக்கம் மிக மோசமானதாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு மழையினுடைய தீவிரமும் கடலோரத்தில் இருக்கும். அதே சமயங்களில் வெப்பநிலையும் அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழையும் ஓரிடங்களில் லேசான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சியில் உறுதியான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. ஆகவே எங்கெங்கெல்லாம் நமக்கு சரிவர மழை பெய்யாமல் இருக்கிறதோ அந்த பகுதிகளெல்லாம் நல்ல ஒரு வலுவான மழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும். அதனால மழை இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே தமிழ்நாட்டில் இடம் இல்லை. அதனால் இனி அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் பரவலாக விட்டு பரவலான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 39.7 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. திருச்சி மாவட்டத்தில் 39.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை பொறுத்த வரைக்கும் சிட்டம்பட்டி மதுரை மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர், அதாவது நேற்றைய முந்தைய தினத்தில் சிட்டம்பட்டியில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. ஏற்கனவே பதிவான மழை அளவு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து RS மங்கலம் ராமநாதபுரத்திலும் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு. கொடைக்கானலில் நேற்று முன்தினத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு. கல்லந்திரி 2 சென்டிமீட்டர், தேவாலால 2 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டரும், சென்னையில் தலா 1 சென்டிமீட்டர், நிறைய இடங்களில் பெரம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நிறைய இடங்களில் மழை வந்திருக்கு. தொடர்ந்து அது சென்னைங்கிறத நம்ம பொதுவாக சொல்லியிருக்கிறோம். 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு. காரைக்குடியில் 1 சென்டிமீட்டர் மழையும், பெரம்பலூரில் 1 சென்டிமீட்டர் மழையும், அடுத்ததாக வால்பாறை மற்றும் பந்தலூர் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் 1 சென்டிமீட்டர் மழையும், பந்தலூரில் 1 சென்டிமீட்டர், உபாசி 1 சென்டிமீட்டர், மேட்டுப்பட்டியில் 1 சென்டிமீட்டரும், நாகர்கோயிலில் தலா 1 சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டங்கள், அடுத்து திருவள்ளூர் மாவட்டத்திலும் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய இன்று மற்றும் நாளை கடலோர பகுதிகளில் அதிக மழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம். நேற்றைக்குமே கூட இரவு நேரங்களில் எந்த அளவுக்கு நமக்கு மழை தீவிரமானதோ அதே போலவே இன்றைக்கும் பல்வேறு பகுதிகள் நேற்றைய தினங்களில் மழை சரிவர பெய்யாத இடங்கள், அதாவது கனமழைக்கு பதிலாக மிதமான மழை வந்த பகுதியில் இன்றைக்கு கனமழையானது மிக தீவிரமாக பதிவாகும். பல மாவட்டங்களில் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரங்கள் வரைக்கும் ஒரு தீவிரமான மழை பொழிவு நிச்சயமாக எதிர்பார்க்க முடிகிறது. ஆகவே நண்பர்களே, நீங்க எல்லாருமே மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு மழை பொழிவு எத்தனை நாட்களுக்கு தமிழகத்தில் பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டா மட்டும்தான் உங்க ஊர்ல மழை வருமா வராதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.